அண்ணே என்ன நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. சக்திவேல் மாமாக்கு ஃபோன் பண்ணு. தேன்மொழி அக்காவோட அப்பா அம்மா ஊருக்கு போற அவசரத்துல அவர் கூட பேச முடியல. நம்பர் சொல்லு. அப்படியா நீ? நம்பர் சொல்லு. அண்ணன் நம்பர் எனக்கு தெரியாதே. தெரியாதா? ஆமா நீ சக்திவேல் அண்ணன்கிட்ட பேசிட்டு இருந்த மொபைல்ல தான் எல்லா நம்பரும் இருக்கு. அதான் கிணத்துல விழுந்துருச்சே. அவர் நம்பர் எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. நீ என்னடா முக்கியமான நம்பர் இது ஞாபகத்துல வச்சுக்க மாட்டியா? எப்போ இந்த செல்போன் வந்துச்சோ எல்லாமே போச்சு. கல்யாணத்துல சக்திவேல் மாமாவை பார்க்கலன்னு பார்த்தா ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்தது. போன்லயாவது பேசலாம்னா அதுக்கும் தடங்கள். நம்ம போன்ல பேசுற நேரம் பார்த்து பெரிய அண்ணங்க வந்துட்டாரு. அந்த பதட்டத்துல தான். சரி, சக்திவேல் மாமா கல்யாண மண்டபத்துக்கு வந்தாருல, அதைய பார்த்தாரா இல்லையா? மண்டபத்துல அம்மா வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்தத அண்ணன் பார்த்தாரு. நீ அம்மாவும் அண்ணனை பார்த்திருக்காங்க தெரியுமா? பார்த்த உடனே அம்மா கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பயந்து போன அண்ணன் தன்னால கல்யாணம் நின்னு போயிடக்கூடாதுன்னு போயிட்டாரு. நீ அப்போ அத்தைக்கு சக்திவேல் மாமாவை பார்த்தா இப்பவும் கோவம் வருதுடா. அதனாலதான் இத்தனை வருஷமா வீல் சேர்ல இருந்து எந்திரிக்காதவங்க அன்னைக்கு சக்திவேல் மாமாவை பார்த்த உடனே எந்திரிச்சிருக்காங்க. ஏதோ இருக்குடா. என்ன நீ சொல்றீங்க? தங்கம் இறந்து போனதை அவங்களால ஏத்துக்க முடியல. தன்னோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாம மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு வச்சதுனாலதான் இப்படி ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சக்திவேல் மாமா வந்து அத்தைய பார்த்தாருன்னா அத்தை கண்டிப்பா குணமாயிடுவாங்கன்னு தோணுது கதிர். அண்ணி, அண்ணன் கல்யாணத்துக்கு வரும்போது கூட ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாரு. பொண்ணா? ஆமா நீ. கல்யாண அவசரத்துல நான் சொல்ல மறந்துட்டேன். மண்டபத்துக்கு பின்னாடி நான் சொன்ன மாதிரி அண்ணன் அங்க இருந்தாரு. அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருச்சா நீ. அதான் அண்ணன் பயந்து போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாரு. அதனாலதான் அன்னைக்கு அவரை பார்க்க முடியலையா? கதிர், என்னாச்சு நீ? உங்க அண்ணன் வராரு. என்ன நீ பண்றது? என்ன என்ன பார்த்த உடனே பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க. அப்படி என்ன தனியா ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அது வந்து சொல்லுங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க. அது ஒண்ணு இல்லைன்னு அண்ணி உண்மையை சொல்லிடவா? கதிரு, என்ன உண்மை? நான் சொல்றேன். அது ஒண்ணும் இல்லைங்க. இப்போ உங்க தம்பி சக்திவேல வீட்டுக்கு வர வைக்கலான்னு பேசிட்டு இருந்தோம். என்னது? சக்திவேல வீட்டுக்கு வர வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்களா?